இருக்கிற தமிழக அரசும் புதிதாய் வந்த கமிஷனர் திரு அருண் அவர்களும் வந்து இதை வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டு வழக்கை வந்து பல திசைகள்ல வந்து கொண்டு போனாங்க. ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் தமிழக அரசு மற்றும் காவல்துறை விசாரணையில் பல புதிய குற்றவாளிகளையும் கண்டுபிடித்து இருப்பதாக இயக்குனர் ப. ரஞ்சித் நேற்று நடைபெற்ற ஆர்ப்பாட்ட கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். நம்முடைய மிகப்பெரிய வெற்றியே அந்த வாதத்தை உடைத்ததுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பண்பாட்டு தலைவன் கே. ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவர்களுடைய சரியான முழுமையான கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட தமிழகமா இது வந்து மாறி இருக்கு. தமிழக மக்கள் வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்றதுதான் நம்முடைய மிக முக்கியமான வெற்றியா நான் வந்து பாக்குறேன். ஏன்னா வந்து இந்த இந்த சூழல்ல அவருடைய படுகொலை ஒட்டி தமிழகத்துல மிகப்பெரிய அரசியல் சட்ட ஒழுங்கு நிகழ்வதற்கான அந்த ஒரு நிகழ்ந்து விட்டது அப்படின்றத வந்து நம்ம வந்து ரொம்ப வலுப்படுத்திருக்கிற சமயத்துல அப்படி ஒரு கட்டாயம் தேவையில்லை. ஏன்னா இவர் இந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் இயங்குறவர், அதனால அப்படி நிகழ்வது சரிதான் அப்படின்ற ஒரு வாதத்தை மோசமாக வந்து ஒரு வலைதள கூலிகள் வந்து உருவாக்குனாங்க. பட் அதை வந்து நம்ம பயங்கரமா பிரேக் பண்ணி இன்னைக்கு வந்து அண்ணனுடைய முழு நிலையை, அண்ணனுடைய முழு கருத்தை, அண்ணன் யார் என்பதை நம்ம வந்து சரியா அந்த சமூகத்துக்கு, இந்த உலகத்துக்கு வந்து நம்ம காட்டிருக்கிறோம். அந்த வகையில நம்முடைய போராட்டம் மிக சரியான அளவுல சென்று கொண்டிருப்பதாக நான் வந்து பாக்குறேன். அதே நேரத்துல காவல்துறை எடுத்த உடனே இந்த வழக்குக்கு வந்து ஒரு முடிவு கட்ட ட்ரை பண்ணாங்க. நம்ம உடனே நம்ம வந்து ஃபைட் பண்ணோம். இது கிடையாது, அந்த ஆற்காடு சுரேஷ் கொலைக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த கொலையை வைத்து மிகப்பெரிய ஸ்கிரிப்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு பின்னாடி பல குற்றவாளிகள் இருக்கிறாங்க. அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டிய, சரியான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ராங்கா கண்டம் பண்ணோம். இங்க இருக்கிற எல்லாருமே எல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கா கண்டம் பண்ணோடனே வந்து இங்க இருக்கிற தமிழக அரசும் புதிதாய் வந்த கமிஷனர் திரு அருண் அவர்களும் வந்து இதை வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டு வழக்கை வந்து பல திசைகள்ல வந்து கொண்டு போனாங்க. அந்த கொண்டு போனதன் விளைவாக பல முகமறியாத பின்புலத்தில் இயங்கிய அந்த ஸ்கிரிப்டுக்கு சம்பந்தப்படாத பல குற்றவாளிகளுடைய பெயர்கள் வந்து வெளியே வந்தது. ஒவ்வொரு பெயர்களும் வரப்ப நமக்கே அதிர்ச்சியா இருந்தது. அடப்பாங்களா, நீங்களா அண்ணன் கூடவே இருந்தீங்களா? அடப்பாங்களா, நீங்க இவ்வளவு மோசமான ஆட்களா? நீங்கெல்லாம் வந்து எங்களை இந்த அளவுக்கு வந்து கழுத்தறுப்பீங்களா? இவ்வளவு தூரம் வந்து அண்ணன் உங்களெல்லாம் நம்பினாரு, அவங்களே நீங்க இப்படி பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் ஒரு அதிர்ச்சி நமக்கு வந்து உருவாகிட்டே இருந்தது. அதன் அடிப்படையில வந்து பல குற்றவாளிகளுடைய முகங்கள் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சது. இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து கூப்பிட்டு வந்து சம்மன் அனுப்பிச்சு இப்ப இந்த நேரம் வரைக்கும் வந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.